Welcome to James Students Education. In the video, we will talk about 12th standard accountancy exam revision. Anu and Arul were the partners sharing the profit and losses in the ratio of 3:2. On 31st-3/2017, Malati was admitted as a partner. On the date of admission, the book of the firm showed the reserve fund of rupees 50,000. Past journal entry to distribute the reserve fund. ஸோ ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ ஜேர்னல் என்ட்ரி ஹெட்டிங் எழுதிக்கலாம், டேட்டு பர்டிகுலர்ஸ் ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீட்டாக எழுதிக்கோங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு அனூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அருள்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இவ்வளோ தான் அதுக்கான என்ட்ரி. ஸோ ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளவு 50,000. இந்த 50,000 நம்ம எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 3:2 சொல்லியிருக்காங்க. ஸோ 3:2 ரேஷியோவில் நம்ம பிரிக்கணும். அப்போ 3/5, 50,000 into 3/5 கேன்சல் பண்ண 10,000, 10,000 into 3 30,000. அதே மாதிரி 50,000 into 2/5, 2/5 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 20,000. அப்போ அனூஸ் கேபிட்டலுக்கு நேராக 30,000, அருள்ஸ் கேபிட்டலுக்கு நேராக 20,000. ரிசர்வ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான். அடுத்த சம், how the following item will appear in the income and expenditure account of club for the year ending 31st March 2019. Receipts and payment account for the year கொடுத்திருக்காங்க. receipt sideல subscription கொடுத்திருக்காங்க. So 2017, 18, 18, 19, 19, 20 subscription கொடுத்திருக்காங்க. Total amount 56,000. There are 300 members in a club, each paying an annual subscription of 200 per annum. Subscription still outstanding for the year 2017, 18, 1000. So நம்ம போட வேண்டிய கரண்ட் இயர் என்னன்னு பார்த்தோம்னா 2018, 19. 17, 18க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ அமௌண்ட்? 1000. ஸோ இதுக்கான இது வந்து எப்படி நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ஷோ பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கிளப்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 300 மெம்பர்ஸ். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக? 200. இப்போ 300 into 200 தான் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் போட்டால் 60,000. ஆனால் ஃபார் தட் பர்டிகுலர் இயர் 2018-19ல 18-19 தான் நம்ம போட வேண்டிய இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன். 18-19க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ பார்த்தா 48,000 தான். 60,000 சப்ஸ்கிரிப்ஷன் வரணும், ஆனால் 48,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு? 12,000. முதல்ல இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 12,000. இது ஒரு ஒர்க்கிங் நோட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ சம்குள்ள போகலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த கிளப் ஆஸ் ஆன் 31st-3/2019. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே எந்த சைட்ல வரும்? நமக்கு இன்கம் சைட்ல தான் வரும். ஸோ இன்கம்ல பை சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் இங்க 18-19ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 48,000. ஸோ இந்த 48,000 எழுதிடலாம். ஆட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சோமே, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு? 12,000. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணா இவங்க எவ்வளோ வேல்யூ? 60,000 வேல்யூ இங்க காமிக்கிறோம். இங்க வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு கேட்கல, இருந்தாலும் நான் ஃபைனல் ஏன்னா நிறைய தடவை நமக்கு வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்லயும் எப்படி நம்ம காமிக்கணும்னு தெரியணும். அதனால நான் பேலன்ஸ் ஷீட்டும் இங்க போட்டிருக்கேன். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st-3/2019, liabilities, assets. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு அசெட்ல வரும், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லைபிலிட்டில வரும். இங்க அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து 2017-18ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான் காமிக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல காமிக்க கூடாது. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 17-18,000. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 18-19 எவ்வளவு? 12,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 13,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இங்க இருக்கு இல்லையா, நம்ம 2018-19க்கான பேலன்ஸ் ஷீட் தான் போட்டுட்டு இருக்கோம். பட் ஆனால் 19-20ன்றது சப்சீக்வெண்ட் இயர், அதுதான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க முன்னாடியே ரிசீவ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட்? 3,000. அதுதான் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் எவ்வளவு அமௌண்ட்? 3,000. அதை நம்ம லைபிலிட்டி சைட்ல காமிக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.